சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற முதலமைச்சருடைய கீழ் இருக்கின்ற காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவலநிலை பார்க்கின்றோம். குற்றச்செயல் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டால் அச்சமில்லை. ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட அந்த காவல்துறை இன்றைக்கு செயலற்று இருக்கின்ற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அதோடு இந்த அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் நடந்தால் கைது செய்கிறோம் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கழிப்பது, அதுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலாக இருக்கின்றது. தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது. எதற்காக சொல்லின்றே சொன்னால், நேற்றைய தினம் திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசைன் அவர் அதிகாலை தொழுகைக்கு பள்ளிவாசலில் தொழுகை முடித்து சாலையில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு எதிரியிலிருந்து அச்சுறுத்தல் வந்தவுடனேயே திரு ஜாகிர் ஹுசைன் அவர்கள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அவர்கள், அவர் முறைப்படி திருநெல்வேலி ஆணையாளர்களுக்கும் உதவி ஆணையாளர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் தனக்கு இன்னென்ன நபர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது, எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது, ஆக இவர்களெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து என் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று புகார் மனு கொடுத்திருக்கிறார். ஆனால் சட்டத்தை காக்கக்கூடிய காவல்துறை அவரை அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய வேதனை என்பதை எண்ணி பாருங்கள்.